இது வந்து நிர்வாகிகளுக்கான மாநாடு மட்டும்தான், உறுப்பினர்களுக்கான மாநாடு. நிர்வாகிகளே ஒரு தமிழ்நாடு முழுக்க 5 லட்சம் பேர் இருக்காங்கன்னா இளைஞரணியில உறுப்பினர்கள் தொண்டர்கள் அவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இளைஞரணி உறுப்பினர்கள் 50 லட்சம் பேர் இருக்காங்க. அது கழகத்துக்கு தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 2 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க. இளைஞர் அணிக்கு 50 லட்சம் உறுப்பினர்களை சேர்த்து எல்லோருக்கும் உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கியிருக்கிறோம். திமுக தலைமை கழகத்துக்கு என்ன கட்டமைப்பு இருக்கோ அதற்கு இணையான கட்டமைப்போட இளைஞர் அணி கட்டமைப்பு நீங்க பலப்படுத்தி இருக்கீங்கன்னு சொல்ல வரீங்களா? ஆமாம் ஆமாம் சார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து 23 அணி இருந்தாலும் அது முதன்மையான அணி இளைஞர் அணி. எந்த அளவுக்கு தாய் கழகம் இருக்கோ அதே ஈக்குவலுக்கு இந்த கட்டமைப்பு இளைஞர்கள் இருக்குது. இளைஞரணிக்கான சந்திப்புன்னு சொல்றீங்க. இவங்க அதையும் தாண்டி வரக்கூடிய தேர்தல் ரொம்ப முக்கியமான காலகட்டம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இளைஞருடைய பங்கு எந்த அளவுக்கு திமுகவுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா சார்? அதாவது 234 தொகுதியிலையும் ஒவ்வொரு பூத்துலேயும் வந்து பார்க்க முகவர்கள், பாகுநிலை கமிட்டிகள், பூத்து டிஜிட்டல் ஏஜென்ட்னு தலைமை கழகம் தலைவருடைய ஒப்புதலில் தலைமை கழகம் அறிவிச்சிருக்கு. அந்த பாகுநிலை முகவர்களுக்கு கீழே பாகுநிலை கமிட்டி உறுப்பினர்கள் கட்டாயம் ஒரு இளைஞரணி உறுப்பினர்கள் இருக்காங்க. அதே மாதிரி பூத்து டிஜிட்டல் ஏஜென்ட்டும் இளைஞரணி உறுப்பினர்கள் இருக்காங்க. அவர்கள் அந்தந்த பூத்தில் இளைஞர்களுடைய சாதனைகள், கழகத்துடைய சாதனைகள், அங்கே உள்ள இளைஞரணி உறுப்பினர்களை ஒருங்கிணைத்து கழக பணியாற்றி கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ வந்து நாங்கள் 5 லட்சம் நிர்வாகிகளுக்கு நாங்கள் அதில் வந்து 234 தொகுதிக்கும் 72,000 சம்திங் பூத்துகள் இருக்குது. அதுக்கு பாக அமைப்பாளர் போட்டிருக்கோம். இந்த பாக அமைப்பாளர்கள் அங்கே பாகுநிலை முகவரோட பாகுநிலை கமிட்டி உறுப்பினரோட இந்த எலெக்ஷனில் பார்ப்பாங்க. அது பாகுநிலை உறுப்பினர் இல்லாமல் புதுசாக வந்து ஓரநிலை தமிழ்நாடுல பூத்து டிஜிட்டல் ஏஜென்ட் போட்டோம். அதுவும் இளைஞர்களை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால் ஒவ்வொரு பூத்துலேயுமே இளைஞரணி களப்பணியாற்றி கொண்டிருக்காங்க. ஸோ இப்போது எலெக்ஷனை சந்திக்கக்கூடிய ஃபஸ்ட் டைம் நிர்வாகிகள் அடுத்த எலெக்ஷனில் வந்து பிஎல்ஏ பூத் லெவல் ஏஜென்ட்ஸாக இருந்து கிராஸ் ரூட் லெவலில் வந்து ஒரு பயிற்சியாக வந்து இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாமா சார்? இல்லை, இது வந்து தலைவராலே ஒப்புதல் பெற்றது. 67 வந்து ஆட்சி அமைப்பதற்கு வந்து மாணவர் சங்கம் வந்து மிக முக்கிய காரணம். 89 ஆட்சி அமைப்பதற்கு இளைஞரணி தான் முக்கிய காரணம். அதற்கு காரணம் வந்து இன்றைக்கி இருக்கிற திராவிட மாடல் முதல்வர் கழகத் தலைவர் அவர்கள் தான். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த இளைஞரணியை தொடர்ந்து களப்பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி இளைஞரணி வந்து களப்பணியாற்றுவது மட்டும் இல்லாமல் சமூக வலைதளத்திலும் நாங்கள் முன்னணியில் இருக்கிறோம். அதனால் நாங்கள் வந்து இந்த எலெக்ஷனுக்கு வந்து தொடர்ந்து நாங்களும் நிறைய தடவை இருக்கிறோம். கீழே உள்ள உறுப்பினர் முதல் தலைமுறையாக அரசியல் களத்துக்கு கொண்டு வரோம். வரக்கூடிய தேர்தல் களம் எப்படி இருக்குது? தேர்தல் களம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வரக்கூடிய தேர்தல் களம் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆர்எஸ்எஸ் இன்றைக்கி பிஜேபி வந்து இந்தியாவுக்குள்ள இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாத சூழல் இன்ன வரைக்கும் இருக்குது. அதற்கு மிக முக்கிய காரணம் வந்து கழகத் தலைவர் திராவிட மாடல் முதல்வர் தான். வருகிற தேர்தலும் சூப்பர் ஹீரோ தலைவர் தான்.